மேல ஏறுறாங்க, அவரும் விழுறாங்க, இவர் அடிக்கிறாரு. பார்த்தா பாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியல சார். அதாவது அவரே வந்து இறங்குங்கப்பா இறங்குங்கப்பான்னு சொல்றாங்க. பின்னாடி ஒருத்தர் கத்துறாரு, முன்னாடி ஒருத்தர் அரையிறாரு இறங்கு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து விசிகே ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வசூல் பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க, ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போய் தகராறு பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வக்கீல் கூட சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, தகராறு பண்ணுவாங்க. ஆனால் வணக்கம். இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல்ல இந்த 2 நாள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அதுல நிறைய காமெடிகள் தான் இருந்தது. அதை நம்ம விவாதிக்கலான்னு இருக்கிறோம். அந்த விவாதத்தை யாரோட அப்படின்னா, நம்ம தொடர்ந்து ஒரு கருத்துக்களை கேட்டு அந்த தெளிவும் பெற்றுட்டு இருக்கிற திரு சரவணன் ஐயா அவர்களோட இணைகிறோம். ஐயா வணக்கம். 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 இப்ப இந்த 2 நாள்ல என்னென்ன அரசியல் காமெடிகள்லாம் நடக்குமோ அதெல்லாம் முன்னையோட மிஞ்சின அளவு நடக்குது. அதுலேயும் இந்த கூட்டணி தர்மம்லாம் முன்னாடி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருப்போம். இப்போ அதே அண்ணன் திருமாவை பற்றி தான் பேசுகிற மாதிரியே வருது. அண்ணன் திருமா வந்து கூட்டணி வேட்பாளர்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார், அவர் கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறார். அதில் தேமுதிக தலைவி ஒரு பெண் சிங்கம் போல வந்து வேலை பார்க்குறாங்க, ஒரே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீரங்கி அப்படின்லாம் சொல்லி அந்த பீரங்கியை அறிமுகப்படுத்தும் போது அந்த அம்மா எந்திரிக்க கூட இல்லை. அந்த மேடையில நக்கலா சிரிச்ச மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தும் போது எந்திரிச்சு நிக்கிறதும், ஆமா இவரு திருமா அவர்கள் வந்து சொல்லும் போது அப்படியே ஒரு நக்கலா அவர் பார்த்து அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு அவங்களுடைய நமட்டு சிரிப்பும், நான் உன்னோட பெரியாள் என்ற மாதிரி இருக்கிற அந்த அது உண்மையிலேயே பல தொண்டர்களை வந்து காயப்படுத்துச்சு. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். திருமா அவர்கள் வந்து எவ்வளவு அடிச்சாலும் அவர் தாங்குறாரு. மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? ஆனா அவரோட தொண்டர்கள் தாங்கணும்னு அவசியம் இல்லையே. ஓகே, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு பார்க்க அவங்களுடைய அந்த முகத்துல இருக்கிற அந்த குரூரம் தெரிஞ்சது எனக்கு. அது ரொம்ப ஆபத்தானது. அது வந்து அவங்க ஏதோ ஒரு துவேஷத்தை மனசுல வச்சிருக்கிற மாதிரி தான் நான் அதை ஃபீல் பண்றேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. உண்மையிலேயே அது மிக பெரும் தவறு. அதை ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு கண்டிச்சாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே கண்டிச்சாருன்னா உண்மையிலேயே பரவாயில்ல, அந்த கூட்டணி தர்மம். ஆனா கண்டிக்கல அப்படின்னா அது வந்து மாபெரும் தவறாதான் ஒரு வரலாற்று பிழையா கருதப்படும். இல்ல சார், இது வந்து இவ்வளோ அசிங்கம் தேவையாடா கோபாலு அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் சார் இருக்குது. ஏன்னா இது திருமாவருக்கு அவர் இருக்கிற தேவைக்கு இன்னைக்கு இது தேவையா? இதே வெளியில் வந்திருந்தாருன்னா 15 இலக்கில் கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருந்துருக்கும். அவருக்கு சக மரியாதையும் கிடச்சிருக்கும். அவரையே நம்பி எக்கச்சக்கமான தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஒரு சமுதாய ஒரு தலைவனாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவரை. அது போக நிறைய ஒரு சிந்தனை தலைவனாகவும் அவர் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறவர் இன்னைக்கு ஏதோ ஒரு முன்னாடி தேரோட்டியா போய்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு கட்சிக்கு தேரோட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இல்ல அது மட்டும் கிடையாது, அவர் ஏதோ ஒரு பயத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அவர் வந்து ஒரு தைரியமாகவும் ஒரு இதாக பேசுற மாதிரி இல்லை. இப்போ கூட வேன்ல பார்த்தீங்கன்னா, வேன்ல ஏறி அவங்க பசங்கள்லாம் விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தை குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுது, மேலே ஏறுது. ஏறி அது பண்ண உடனே இறங்கினான்னா, ஆனால் அவனுங்களே மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இவரை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை ஓவரான பாசத்தில் இருக்காங்களா அப்படின்னு தெரியல. எங்க பாஸ் கிட்ட உரைச்சு பாக்குறீங்களா? அவர் திரும்ப உரைச்சினாருன்னு வை, பூரா பத்திக்கிட்டு எரியும்டா. உரைச்சினா எரிவாமாடா, கூட வந்தவனே கன்ஃபார்மா சொல்லிட்டா, தூக்கி உரைச்சு மேலே ஏறுறாங்க, அவரும் விழுறாங்க, இவர் அடிக்கிறாரு. பார்த்தா பாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியல சார். அதாவது அவரே வந்து இறங்குங்கப்பான்னு சொல்றாங்க. பின்னாடி ஒருத்தர் கத்துறாரு, முன்னாடி ஒருத்தர் அரையிறாரு இறங்கு அப்படின்னு. அப்போ ஒரு தலைவருக்கான மரியாதை அப்படிங்கிறது எந்த இடத்துல மதிக்கப்படுது? இதோட மிக முக்கியமான இன்னொரு ஒருத்த சொல்றேன். விருதுநகர்ல தேமுதிகவோட அலுவலகம் ஓபன் பண்றாங்க, எல்லா கூட்டணி கட்சியும் இருக்குது. ஆனா
விசிகாவோட கொடி மட்டும் அங்கே இல்லை. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இவ்வளோ அசிங்கம் அந்த கூட்டணியில் அவருக்கு தேவைதானா? இல்லை இந்த கூட்டணியில் இருக்கிற விசிகா கட்சியில் இருக்கிறவங்களாம் மீண்டும் தலைவர் சொல்லிட்டாரு, நம்ம திமுகவை ஜெயிக்க வைக்கணும், இல்லை தேமுதிகவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை, இதில் என்னோட கருத்து வந்து வேற, இதில் சிந்தனையே வேற. எனக்கு என்னன்னா, விசிகா வந்து அதிகப்படியான கெட்ட பேர் வாங்கினால நாங்கள் ஒன்றும் விசிகா கூட இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நாங்கள் வந்து விசிகே ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வசூல் பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க, ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போய் தகராறு பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வக்கீல் கூட சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, தகராறு பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் விஜயகாந்த் கட்சிக்காரங்களாம் அப்படி கிடையாது. தேமுதிகன்றது வந்து ஒரு அமைதியான, ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சின்ற மாதிரி வெளியில் ஒரு 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 பிம்பத்தை ஏற்படுத்தி அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பெரிய ஒரு கற்பனை கோட்டையில் இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா 10 சீட்டு கிடைச்ச உடனே 10 சீட்டில் ஜெயிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. 10 சீட்டில் இவங்க ஜெயிச்சு இவங்களுக்கு 2 மினிஸ்டர் பதவி கொடுத்த மாதிரி அப்படி ஒரு அவங்க முகத்தில் இருக்கிற ஆனந்தம்லாம் இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மக்கள் பணி நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு தெரியல. திருமாவளவன் அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சமூக சிந்தனை கருத்துக்கள் பேசுவார். இந்த அம்மா என்ன பேசுனாங்கன்னு தெரியல. மேடையிலையும் பேசுனது கிடையாது, யாருக்கும் எதுவும் செஞ்சதில்லை. கேட்டால் அவங்க வீட்டுக்கு வர்ற 10 பேருக்கு சோறு பொங்கி போட்டாங்கன்றாங்க. அதுவும் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாடல். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. திமுகவை வந்து கண்ணாமண்ணான்னு திட்டி செஞ்சு அது பண்ணவங்க இப்போ இப்படி மாறி வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து கூட்டணியில் இருந்துக்கிட்டு அடுத்து இவங்க ஏதாவது ஒரு 2 சீட்டு ஜெயிச்சு திமுக மட்டும் கம்மியான சீட்டு வந்திருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்போ தான் தெரியும். இப்போ நமக்கு தெரியாது. ஆனால் பேச்சோட பேச்சா நீங்கள் வந்து தேமுதிக வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா ஒரு ஜாதி கட்சி மாதிரி தானே அவங்க ஏங்குறாங்க. இல்ல என்னன்னா நீங்க சொல்றது விசிகா அப்படின்னா பர்சன்டேஜ் எண்ணி சொல்லிடலாம். ஆனா தேமுதிக பர்சன்டேஜ்னு ஒண்ணு இருக்காங்கிறத என்னோட அடிப்படை கேள்வியே. அதாவது அவங்க சிரிக்கலாம், ஆனவன் சிரிப்பா சிரிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க பையன் கூட சொன்னாரு, நீங்க வந்து விஜய் அண்ணனுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், காங்கிரஸோட கூட்டணி வைக்காதீங்கன்னு சொன்னாரு. அந்த பையன் காமெடி பீஸா இருக்கிற மாதிரி தெரியுது. காமெடி பீஸா ஒரு டிவியில இதுலயே பேட்டி கொடுக்குறாப்புல. அண்ணியார் அவர்கள அம்மாவை எவனாவது அண்ணின்னு கூப்பிடுவாங்களா? என்னடா தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. எனக்கு வந்து விஜயகாந்துக்கு இப்படி பிள்ளைங்களா? ஐயோ, விஜயகாந்த் எவ்வளவு தெளிவா அழகா பேசுவார். நான்லாம் விஜயகாந்த் ரசிகனுங்க. ஓகே, அவ்வளோ ஒரு அற்புதமாக பேசுவார். இவர் அந்நியார் அவர்கள் வந்தாங்க, அந்நியார் அவர்கள், அதாவது எப்படின்னா இவங்களுக்கு அப்படி மைண்டில் எப்படின்னா ஜெயலலிதா எப்படி ஒரு அம்மா அப்படின்னு எல்லாம் அப்படியே அம்மா அம்மான்னு வந்தவங்க. இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு அந்நியார், அவர் அண்ணன் அந்நியார் அப்படின்னு சொந்த மகனே பேசுகிற மாதிரி பேட்டியெல்லாம் கொடுக்குறான். இந்த கேரக்டரை வச்சுக்கிறது திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக தலைவர் அவரை வந்து எல்லாரும் அப்பான்னு அன்போடு கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நான் தான் போவோம் பிள்ளையா. இது இப்போ வந்து ஒரு பிரபலமாயிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டு. இவங்கள பிரேமலதா அவர்கள் அந்நியாரு, ஜெயலலிதா அவர்கள் அம்மா அப்படின்னு. ஆனால் உண்மையாலும் சொல்லணும் அப்படின்னா அம்மா அப்படின்னு சொன்னது அவங்க நிறைய பேர்த்துக்கு அந்த விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. அவங்களோட ஆளுமையை அந்நியாரோட ஒப்பிடவே முடியாது சார். அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். ஏன்னா ஜெயலலிதாக்குன்னு ஒரு ஆளுமைத்தன்மை மிகப்பெரிய ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க எந்த காலகட்டத்திலையும் இந்த 10 சீட்டுக்கு நம்மட்ட சிரிப்பெல்லாம் சிரிச்சதே கிடையாது. ஏன் சிஎம் ஆக்கி தான் அழகு பாருங்களேன். சிஎம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு அட என்ன இதெல்லாம் வந்து அத்தைக்கு சமாளிச்சா அப்புறம் பார்ப்போம். என்னன்னு அதுதான் எடப்பாடியாரே சொல்லிட்டாரு. அது ஒரு 1% கட்சி, அதுக்கு 10 சீட்டு கொடுத்து அழகு பார்த்தது திமுக தான் அப்படின்னு. ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். இதையும் மிஞ்சி வேல்முருகன் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் மொழி பாசத்துக்கு கொடுத்தது, தமிழர்கள் முட்டாளா இருக்கிற வரையும் அந்த மொழி பாசங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கத்தான் செய்யணும் வேல்முருகனும் சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து ஒரு ஒரு ஊர்ஜிதமான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மொழி பாசத்துல தான் தேமுதிகல இருக்க பெரும்பான்மையினர் வந்து அந்த மொழியை சார்ந்தவங்க, அந்த இனத்தை சார்ந்தவங்க அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்க. ஓகே, மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள்,
மற்ற அந்த பதவியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தெலுங்குலேயே பேசிட்டு இருப்பான். ஓகே, ஆமா. எப்படி வந்து வைகோ அப்படி மாறினாரோ கிட்டத்தட்ட இவங்களும் அந்த அந்த இதுல இருந்து கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் கட்சியோடைய நிலவரமே எல்லாமே மாறிடுச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. மாறி இது வந்து ஒரு 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 கூட்டத்து கையில கிடைச்சிருச்சுன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. சார் அதுல எந்த doubt முந்தானயத்தை இல்ல. வந்து கேப்டன் கட்சியிலேயே ரொம்ப ஒரு 21 வருஷமாகவும் கேப்டன் பின்னாடி ஒரு 20 வருஷமாகவும் மொத்தம் ஒரு 40-45 வருஷம் இருந்த மீசை ராஜேந்திரன் அவர் வந்து தேமுதிகலிருந்து விலகி ஒரே நாளில் சாயந்தரம் எடப்பாடியாரை பார்த்து ஏடிஎம்கேல சேர்ந்துட்டார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட, நாங்கள் இருந்த கேப்டன் கட்சியில் இருந்த தேமுதிக இன்னைக்கு கிடையாது, தேமுதிக ஒரு வித்தியாசமான பரிணாமத்தில் இருக்குது அப்படின்னு. ஆமாம், அவர் சொல்கிறதுல எந்த தப்பு இருக்குது? பையனுக்கு சீட்டு, அந்நியாருக்கு சீட்டு, சுதீஷ் அவருக்கு மச்சானா அவருக்கு எம்பி பதவி எல்லாமே கிடச்சிருச்சுல்ல. அப்போ நான் நம்பி இருந்த கட்சியினருக்கு பொன்முடி சொல்ற மாதிரி நாமமா பட்டையா அப்படிங்கறது தான் நம்ம ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. 10 சீட்ல வந்து அங்க பங்கீடு பிரிச்சுட்டாங்க. ஆமா, முடிஞ்சது, சோழி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் கதை. அவங்க அதாவது கட்சியே முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. ரைட்டு, மக்கள் தான் வந்து இன்னமே தீர்ப்பு என்னன்னு சொல்ல. அதுலயும் வேற விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது கருணாநிதி அவர்களை பார்த்து திட்டாத நாள் கிடையாது. ஒரு நாள் கூட கருணாநிதி அவர்களை பெருமையா சொன்னதே இல்லை, எல்லாம் திட்டம். ஆனா இன்னைக்கு அந்நியார் அதை பெருமை திமுகவை பெருமைப்படுத்தி பாடலே அஃபீஷியலா வெளியிடுற அளவுக்கு இன்னைக்கு தேமுதிக தரம் தாழ்ந்துருச்சு அப்படின்னு தான் பாக்குற மாதிரி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவுதான், சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதுல வந்து ஆர்டிஸ்ட் இவ்வளவு பேரு, ஆர்டிஸ்ட் வந்து இவங்களே டைரக்டர், இவங்களே நடிகர், ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும் இவங்களே ஆக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வேற மாதிரியான ஷேப்ல போகுது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேற தமிழ்நாட்டில் ஒரு சரியான கட்சின்னு யாரை நீங்க சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் தலைவர்னு யாரை சொல்லுவீங்க? இப்போ தலைவர்னு யாரையாவது ஒரு ஆளை சொல்லுங்களேன், நீங்க யாரை சொல்லுவீங்க? சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க கேட்கறதுனால சொல்றேனே, இப்போ எடப்பாடி அவர் இருக்கிறாரா, அவர் மேலே 1008 விமர்சனங்கள் இருக்குது அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு சரியான பாதையில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கூட்டணி மற்ற பிரிவினைகள் எல்லா கட்சியிலும் எல்லா நேரங்கள்லையும் இருக்கும். திமுகவில் வந்து சன் குடும்பமும் இவங்களும் கருணாநிதி குடும்பமும் பிரிஞ்சு இல்லையா, அழகிரியும் கருணாநிதி குடும்பமும் பிரிஞ்சு இல்லையா, இந்த மாதிரி நிறைய இருந்துருக்குறாங்க. அந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து எடப்பாடியார் அவர்கள் நல்ல தலைவராக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம வந்து எடப்பாடியார் அவருடைய சமீபத்து பேட்டி மற்ற அவர் மேடையில் பேசுகிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே நல்ல மெச்சூரிட்டியாக இருந்தது. ஏன்னா அந்த டேபிளுக்கு அடியில் தவண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு கும்பிடு போட்டு தலைவர்னு ஒன்று அவர் போய் நின்னார் பார்த்தீங்களா. அந்த எடப்பாடி வேற, இந்த எடப்பாடி வேற. இந்த எடப்பாடி எப்படின்னா அதான் அந்த அமைதிப்படையில் அமாவாசையாக இருக்கும்போது எப்படி இருந்தார் வேற மாதிரி. இப்போ வந்து ராஜராஜ சோழன் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏன்ற மாதிரி கிட்டத்தட்ட அவருடைய பரிணாம வளர்ச்சியில் உண்மையிலே பிரில்லியண்டாக இருக்குது. அதில் வந்து டவுட்டே கிடையாது. ரொம்ப பிரில்லியண்ட்டாக அவர் பேசுகிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறாப்புல, எதையும் தேவையில்லாமல் அனாவசியமாக பேசுறதில்ல. அவருடைய ஃபோக்கஸும் ஒரு பக்கமே இருக்குது. ஸோ அவர் வந்து ஹி கேன் பி அ குட் லீடர். யார் வேணால் தலைவராகலாம். இந்த ஜனநாயக இந்த நாட்டில் வந்து இந்த டெமோக்ராட்டிக் நேஷனில் இது மாதிரி யார் வேணால் வரலாம், கீழே இருந்து மேலே போகலாம், மேலே. இதுதான் வந்து ஒரு ஜனநாயகம். பிரமாதமாக அவர் வந்து வரலாம்ன்றது தான் என்னோடது. ஆனால் எப்படி நிர்வாகம் பண்ண போகிறாங்க? அடுத்து இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ வட்டி சுமை இருக்குது. இவ்வளோ சுமையில் அந்த 1000 ரூபா நான் கொடுத்தேன், 2000 ரூபா நான் கொடுக்க போகிறேன், இவனுங்க 8000 ரூபா கொடுக்குறேன்றான். மாற்றி இந்த அந்த நவீனமான லஞ்சம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்றது. ஆனால் ஓட்டுக்கு இந்த மாதிரி கேவலங்கட்ட வாக்குறுதியை கொடுக்குறாங்க பாருங்க மக்களுக்கு. மக்கள் என்ன பிச்சைக்காரங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் மக்களை பிச்சைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க. அதை என்னால் தாங்கிக்கவே முடியல சுத்தமாக. இது மக்கள் வந்து இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு உனக்கு வந்து நான் 2000 ரூபா கொடுத்துட்றேன்ப்பா, உனக்கு 1000 ரூபா கொடுத்துட்றேன்ப்பா, என்னமா கொடு, என்னமா இவங்க காசை எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்க சொத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க. இல்லை, மக்கள் எங்கள் பணத்தை தானே கொடுக்குற நீ எங்களுக்கு காசு கூடுறா, நீ அதில் என்ன பெருமை வேண்டி இருக்கு? 8000 ரூபா நீ என்ன வேணா வாங்கிக்கோ அப்படின்றது. எனக்கு இப்படி வாங்கினனால தானே பொன்முடி அவர்கள் ஓப்பனாவே சொன்னாரு, நீங்க எல்லாம் ஓசி பஸ்ல போறீங்க அப்படின்னு. போனாலும் எல்லாம்
சொல்ல போறீங்க? அப்பவும் திருந்தாத மக்கள் தானே இவங்க. மக்கள் வந்து ரொம்ப அதுக்காக ஓவரா மக்கள், ஏன்னா மக்கள் கரெக்டாக ஓட்டு கரெக்டாக போடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த தடவை. ஏன்னா கேண்டிடேட் பார்த்து தான் ஓட்டு போடணும், கட்சின்னு பார்த்து எவனை ஓட்டு போட்டானா உருப்படவே முடியாது. நீங்கள் பாருங்கள் கேரளாலாம் பாருங்களேன், கேரளாலாம் யாராவது ஒரு நடிகர் வர முடியுமா? இன்னைக்கு ஆனாவுன்னா நடிகர், ஐயோ இந்த விஜய் அவர் பண்ற அட்டூழியம் நீங்க இருக்கு. ஜனநாயகம் ஜனநாயகம்னு ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த படத்தில் நடித்த திரு விஜய் அவர்களும் இன்னைக்கு ஓட்டு சேகரிப்பில் இருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல சொல்றது என்ன அப்படின்னா, ஒரே வசனத்தை ஒரு 20-30 பக்கம் பேசுறாரு ஆமா அப்படின்னே சொல்றாங்க. அதான் தூய சக்தி தீய சக்தி, தூய சக்தி தீய சக்தி. எப்பா இதை தவிர உனக்கு எதுவும் தெரியாதா? திமுக ஒரு தீய சக்தி. ஒருவேளை அவர் இப்படி நினைச்சிருப்பாரோ, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நீங்கள் செய்வீர்களான்னு கேட்டாங்க. நம்ம கடைசியா கேட்பாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க ஜெயலலிதா வந்து இவர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. இதுல நடுவுல பாத்தீங்கன்னா இவரை மாதிரியே ஒரு 10 பேர் வேஷம் போட்டு அப்படியே வர்றாங்க. அப்படியே வந்தா, ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல் அப்படி இருக்கிறாரு, அதனால வேஷம் போட்டு வரலாம். இப்ப அவர் வந்தாலே வேஷம் போட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, அவர் வரும்போதே வேஷம் போட்டு வரும்போது என்ன இருக்கு, அதாவது ஒரு வேன்ல வராரு, வேன்ல ஒருத்தன் முன்னாடி குதிக்கிறான், சைட்ல அப்படி வர்றானுங்க, கீழே விழுறானுங்க. இவர் போற இடங்கள்ல குறைஞ்சது 4 ஆக்சிடென்டாவது நடக்குது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? 10 பேராவது அடிபடுறான், 2 பேராவது சாவுறான். ஓகே, இப்ப கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு போறது. ஓகே, நீங்க கரூர்ல நடந்த சம்பவம் துயர சம்பவம், அதெல்லாம் ரொம்ப மோசமான சம்பவம். அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்தவே இல்லை.